இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை தேவன் சிநேகிதனைப் போல நேசித்தார். அல்லேலூயா. அதேபோல் அவனை தொடர்ந்து வர சந்ததிகள் எல்லாம் அவர் சிநேகிதனாகவே நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் வேதாகமத்திலே, நான் இனி உன்னை ஊழியக்காரன் என்று அழைப்பதில்லை. ஏன்னா ஊழியக்காரனுக்கு எஜமானுடைய செயல்பாடுகள் முற்றிலுமே அறிவிக்கப்படுவதில்லை. அதனால் உன்னை ஊழியக்காரன் என்று நான் அழைக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் பிதாவுடைய செயல்பாடுகள் எல்லாம் எல்லாவற்றையும், எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் நான் உனக்கு அறிவித்து விட்டேன். எப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லா செயல்பாடுகளும் தேவனுடைய திட்டத்தை எல்லாவற்றையும் நமக்கு வேதாகமம் மூலியமாய் நமக்கு அறிவித்து விட்டார். இது மூலிமா என்ன தெரிகிறதுனா, தேவன் நம்மை சிநேகிதனைப் போல நேசிக்கிறார். பிதாவுடைய திட்டத்தை எல்லாவற்றையும் முற்றிலுமாக அறிவித்து விட்டு நம் கரத்தில் கொடுத்து விட்டு அவர் நம்மளை சிநேகிதனாக நேசிக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் வேதாகமத்திலே யோவான் 15:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அல்லேலூயா. அவர் நம்மளை சிநேகிதனாய் அழைக்கிறார். அல்லேலூயா. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்திலே நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். அல்லேலூயா. வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு அறிவித்து விட்டு எல்லா காரியங்களும் நம் கரத்தில் கொடுத்து விட்டு நம்மளை சிநேகிதனைப் போல் அவர் நேசிக்கிறார். நாமளும் அப்படியே அவரை நேசிப்போமா? அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா, நீர் எங்களை சிநேகிதன் நேசிக்கிறது போல நேசிக்கிறதுனாலே எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்திலேயே இருக்கிறீர், எங்கள் அருகாமையிலே இருக்கிறீர், எங்களுக்குள்ளவே நீர் வாசம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். பிதாவின் சித்தத்தை எங்கள் மூலியமாக நீ நிறைவேற்ற ஆவலாக இருக்கிறபடியினாலே நாங்களும் உம் கரத்திலே வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலே நாங்களும் உம்மை இறுதி ஆழத்தில் நேசிக்கிறோம். ஆண்டவரே, உமது காரியம், உமது சித்தம் நிறைவேறும்படி எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, வேலையடைங்க, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் கீழே வருகிற மொபைல் நம்பருக்கு கால் செய்து சொல்லுங்கள். ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.